தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 60% டேக்ஸ் கட்டுறதுன்னு பார்த்தா கொங்கு மண்டலம் தான். அதிமுகவே கொங்கு மண்டலத்தில் இல்லாத சூழல் உருவாகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ஆபத்தாக போய் முடியாதா? இன்னைக்கு இருக்குது எடப்பாடி ஜாதி கட்சி நம்பிட்டு இருக்காங்க. அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலங்கிறது இன்னைக்கு உடஞ்சிருச்சு. அண்ணாமலை தில்லு இருந்த ஆம்பளையா இருந்தா அண்ணாமலை ஏன் போய் கோயம்புத்தூர் நிற்கணும்? செந்தில் பாலாஜி இல்லாத காலத்திலேயே நீங்கள் வந்து பயந்து ஓடி போய் தான் நினைக்கிறீங்க. கரூர் சொந்த ஊர் தானே, கரூர் இருக்கலாம்ல. எடப்பாடிக்கு கவுண்டர் சமுதாய மக்கள் மத்தியிலே வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பிருச்சாங்க. மாவட்ட செயலர் கொங்கு வேளாளர், ஒன்றிய செயலர் கொங்கு வேளாளர், பேரூர் செயலர் கொங்கு வேளாளர், நகர செயலர் கொங்கு வேளாளர் அப்படியே நீங்க போட்டுருந்தா 14 திமுக அதிமுக இருந்து எல்லாம் வெறுத்து போய் இது ஜாதி கட்சி ஆயிடுச்சு சொல்லி தான் அதிமுக காரர் ஓட்டு போட்டு நீங்க திமுக ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எட்டப்பன்னு பார்த்தா ஒரு சொல்லக்கூடிய ஒரே ஆளை சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாங்க. கவுண்டருக்கு இருந்த ஒரு மரியாதையை கெடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. நம்பி வந்தவரை கழுத்தறுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு கொலை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படியே அது உண்மைதான். அது கட்டாயம் எனக்கு இருந்தாலும் எடப்பாடி ஜெயிலுக்கு போவார். சார், இப்போ கவுண்டர் சமுதாயத்துக்குள்ளேயே உட்கட்சி அதாவது உட்ஜாதி பிரச்சனைகள் இருக்கா? கட்டாயம் இருக்குது. இப்போ நாங்கள் வேட்டுவ கவுண்டர் சமுதாயம், ஜாதி சண்டிலே வேட்டுவ கவுண்டர்ன்றது. ஆனால் எடப்பாடிக்கு வந்து ஜாதியே இல்லை சமூக நீதியாக இருக்கலாம்னா நீங்கள் வரவேற்பீங்க. நாங்கள் முதலாளாக வரவேற்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆதரிப்போம். இல்லை சார், இப்போ கவுண்டர் சமுதாயத்துக்குள்ளே எப்படி ஜாதி கட்சி பிரச்சனை வருதுன்னு நான் கேட்குறேன். என்ன சார், அது கொங்கு வேளாளர் மட்டுமா தொகுதியில் 1 லட்சம் பேர் இருக்காங்க? அப்படி இல்லை. அந்த சமுதாயத்தை முன்னிட்டு தான் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்தை வந்து மற்ற சமுதாய மக்கள்லாம் அரவணைச்சு, மற்ற சமுதாய தலைவர்கள்லாம் அரவணைச்சு ஒரு கூட்டத்தை நடக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலமோ அரசியல் லாபமோ எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலுமே மனதார பண்ணுறீங்களா? இல்லை இப்போ திமுகவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி செய்யாதது அதிமுக செய்யாத திமுக என்ன செஞ்சதுன்னு நம்பிக்கை உங்களுக்கு? நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புதிய திராவிடர் கழகத்தின் ராஜு கவுண்டர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், கொங்கு மண்டலத்தில் வந்து செந்தில் பாலாஜி போன்ற பெரிய அமைச்சர்கள் இருந்த மண்டலம். அது பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில். கொங்கு மண்டலத்தோட நிலை இப்போ என்னவா இருக்குங்கிற மாதிரியே அரசியல் வட்டாரத்தில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொங்கு மண்டலம் எப்படி இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க. கொங்கு மண்டலம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கொங்கு மண்டலம் எப்பவுமே செழுமையான பகுதி. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 60% டேக்ஸ் கட்டுறதுன்னு பார்த்தா கொங்கு மண்டலம் தான். 40 மாவட்டத்தில் 8 மாவட்டம் தான் 60% கட்டுறோம். எப்பவுமே கொங்கு மண்டலம் செழுமையாக தான் இருக்குது. கொங்கு மண்டலம் அரசியல் வட்டாரங்கள் எப்படி இருக்கு? அது அப்படி தான் செழுமையாக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செந்தில் பாலாஜி அண்ணனோட ஆக்டிவ், செந்தில் பாலாஜியோட அண்ணனோட வேகமும் சரி விவேகமும் சரி அவரை நிவர்த்தி பண்ணுறங்கிற அளவுக்கு 100% இன்றைக்கி மாற்று ஒருத்தர்னா இன்னைக்கு அண்ணன் முத்துசாமி சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. நான் செந்தில் பாலாஜி அண்ணனோட ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்டைல் வேறு. இருந்தாலும் வந்து அதை கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியாது. இவர் பெரிய அவர் பெரிய சொல்ல முடியாது. அந்த இடங்களை பூர்த்தி செஞ்சு இன்றைக்கி கொங்கு மண்டலம் நம்ம சொன்ன மாதிரி எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி தான் மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொங்கு நாட்டின் சமூக மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் நாங்கள் சொன்னோம் 40 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம், கட்டாயம் திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொன்னோம். இன்றைக்கி அதை நாங்கள் நடத்தி காட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூகநீதி மாநாடு பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு, பார்த்துருக்கோம். இப்போ அதுதான் அந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்போம் பேசுவோம். இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுகவோட கை வந்து அதிகமாக உயர்ந்து தான் இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்போ அதிமுகவே கொங்கு மண்டலத்தில் இல்லாத சூழல் உருவாகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ஆபத்தாக போய் முடியாதா? நான் அன்றைக்கே சொன்னதான் பிரதர். உங்கள் கடந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக அதாவது அம்மா இருந்தப்போ ஒரு ஸ்டேஜ், எம்ஜிஆர் ஐயா இருந்தப்போ ஒரு ஸ்டேஜ், அம்மா இருந்தப்போ இருந்து, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருந்தப்போ இருக்கும், சசிகலா இருந்து வேறு, டிடிவியெல்லாம் ஒன்றா இருந்த அதிமுக வேறு. இன்றைக்கி இருக்குது எடப்பாடி ஜாதி கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதிமுக ஜாதி கட்சிங்கிறத நீங்களும் இப்படி தான் சொல்கிறீங்க? இல்லை, எல்லாம் நான் 100 முறை சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன். அதிமுக ஜாதி கட்சியாக இருக்குங்கிறது தான். அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலங்கிறது இன்றைக்கி உடஞ்சிருச்சு. அதிமுக அப்படின்னா அந்த 8 மாவட்டமாக ஜெயிச்சிருக்கோம்ல. நீங்கள் மற்றதை விடுங்க, 40 திமுக எப்படி ஜெயிச்சது? போன முறையாவது ஒரு தொகுதி ஓபிஎஸ் ஜெயிச்சிருந்தாரு, அந்த தொகுதி இல்லை. ஓபிஎஸ் இந்த இடத்துல அதிமுக எங்கே ஜெயிச்சுதா? கிடையாது. ஓபிஎஸ்க்கு பின்னாடி தானே பின்னாடி தானே போச்சு. அதனால் அந்த பகுதியிலே அப்படி இருக்குது. கொங்கு மண்டலத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகங்கிற கட்சி வரக்கூடிய 234 தொகுதியில் சொல்கிறேன் நான். 234 தொகுதியில் கொங்கு மண்டலத்துக்கு 46 தொகுதியில் ஒரு 6 தொகுதி ஜெயிப்பாங்க. யாராலும் சொல்ல தங்கமணி ஜெயிப்பவர், வேலுமணி ஜெயிக்கலாம், எடப்பாடி ஜெயிக்கலாம்,
அது மாதிரி ஒரு சிலர். எதுக்காக சொல்றேன், ஒட்டுமொத்தமாவே 6 தான் சொல்றீங்க. நான் 6 தான் சொல்றேன். மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஜெயிக்கலாம். என்ன காரணம், அது ஓட்டுக்கு மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோ மற்ற மாற்று கட்சியை வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாதப்ப இவங்க ஓட்டுக்கு 10,000 கூட கொடுத்து அவங்க ஏன்னா ஊழல் பண்ணி சம்பாரிச்ச காசு நிறைய இருக்குது, அதை கொடுத்து தக்க வச்சுக்கிற முயற்சி பண்ணுவாங்க. 234 தொகுதியில் கேரண்டியாக இந்த தடவை 200+ திமுக ஜெயிக்கு உறுதி. 36 தொகுதி தான் அதிமுக ஜெயிக்கு, 34 தொகுதி அதிமுக ஜெயிக்குன்னு நான் சொல்றேன். அதாவது 2001 2026 போட்டி வந்து கடுமையா இருக்கும். விஜய்லாம் வராரு, குறிப்பா உங்க பகுதியை சேர்ந்த உங்களுடைய உறவினரான அண்ணாமலை எல்லாம் இருக்காரு. அவரோட நிலைமையெல்லாம் யோசிக்காமலே சொல்லிட்டீங்க. அண்ணாமலை நான் மீண்டும் சொல்றேங்க, அண்ணாமலை தில்லி இருந்த ஆம்பளையா இருந்தா அண்ணாமலை ஏன் போய் கோயம்புத்தூர் நிக்கணும்? செந்தில் பாலாஜி இல்லாத காலத்திலேயே நீங்க வந்து பயந்து ஓடி போய் தான் நினைக்கிறீங்க. கரூர் சொந்த ஊர் தானே, கரூர் நின்றுக்கலாம்ல. அரவக்குறிச்சி நின்று தோத்தான் போனீங்க. ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு நின்றுக்கலாம்ல. நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னல, கொங்கு மண்டலம் உங்களுதுன்னு சொல்றீங்களா, ஈரோட்டில் வந்து நின்றுக்கலாம்ல, இடைத்தேர்தல் நின்றுக்கலாம்ல. இவிகே செய்தா ஜெயிப்பான்னு சொன்னேன், 50,000 ரோட்ல ஜெயிச்சாரு. சரிங்களா, நீங்க அப்படி இருக்கிறீங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து நீங்க கரூர் நின்னே ஜெயிச்சிருந்துருக்கலாம். செந்தில் பாலாஜி இருக்கிறனால தான் உங்களுக்கு பெரிய பயமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் இல்லாதப்போ வந்து நீங்க கோயம்புத்தூர் நின்னீங்க, அதுவும் அவரோட பொறுப்பு மாவட்டமா இருந்த இடம் தான். அந்த இடத்துல நீங்க தோத்தான போனீங்க, என்ன ஜெயிச்சிட்டீங்க? அவ்வளோ கட்டமைப்போல பிஜேபிக்கு இல்லைங்க. வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இணையதளங்களை வச்சுக்கிட்டு பெரிய பிஜேபி வந்து பிம்பமாக காட்டுக்கிறீங்க. நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கு போட்டின்னு சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் ஜாதி கட்சியை வச்சு நடத்துறாரு அப்படின்னா, அவர் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். வேலுமணியும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அண்ணாமலையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இப்போ எடப்பாடிக்கு கவுண்டர் சமுதாய மக்கள் மத்தியிலே வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பிருச்சா? ஒரு சமூகம் சார்ந்து அந்த கட்சி போகிறப்போ என்ன நினைப்பாங்க சொல்லுவாங்களா? எல்லா கட்சியும் நீ திமுகலையும் கொங்கு வேலை தான் மாவட்டம் சேருது, அண்ணா திமுகலையும் கொங்கு வேலை தான் மாவட்டம் சேருது, பிஜேபிலையும் கொங்கு வேலை தான் மாவட்டம் சேருது. ஓகேவா? இப்போ இன்னைக்கு அது மாதிரி அப்படி சூழல் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்கே இப்போ வந்து அண்ணாமலை நிறைய ஆக்டிவாக பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால நிறைய அதிமுக கார பாதி பேர் இன்னைக்கு பிஜேபி போயிட்டாங்க. ஆனால் அது உண்மைதான், அது உண்மைதான், அது மறுக்கப்பட முடியாத உண்மை. இன்னும் இப்போ போய் என்ன காரணம் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கொங்கு வேளாளர், ஒன்றிய செயலர் கொங்கு வேளாளர், பேரூர் செயலர் கொங்கு வேளாளர், நகர செயலர் கொங்கு வேளாளர், அப்படியே நீங்க போட்டுருந்தா அதனால திமுக அண்ணா திமுக இருந்து எல்லாம் வெறுத்து போய் இது ஜாதி கட்சி ஆயிடுச்சு சொல்லி தான் அண்ணா திமுக காரர் ஓட்டு போட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்கு. இல்லை சார், இப்போ கவுண்டர் சமுதாயத்துக்குள்ள எப்படி ஜாதி கட்சி பிரச்சனை வருதுன்னு நான் கேட்குறேன். என்ன சார், அது கொங்கு வேளாளர் மட்டுமா அந்த தொகுதியில் 1,00,000 பேர் இருக்காங்க? அப்படி இல்லை. இப்போ ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியிலும் 1,00,000 பேரோ 70,000 பேரோ 80,000 பேரோ இல்லை. அப்படி பார்த்தா ஈசன் நிற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார். ஓகேவா? அவர் நிற்கிறது வந்து அதிகப்படியான வாக்கு இருந்ததுன்னா அவர் 1,00,000 ஓட்டு 50,000 ஓட்டு ரெடின்னு ஜெயிச்சிருக்கலாம். புரியுதல் இல்லையா? போன முறை இவர் நாமக்கல் நின்ற வேட்பாளர் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். இந்த முறை வந்து வெறும் 20,000 வாக்குகள் தான் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்படிங்கும்போது சூழல் அங்கே இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. சார், இப்போ கவுண்டர் சமுதாயத்துக்குள்ளேயே உட்கட்சி, அதாவது உட்ஜாதி பிரச்சனைகள் இருக்கா? கட்டாயம் இருக்குது. இப்போ நாங்கள் வேட்டுவ கவுண்டர் சமுதாயம், சரிங்களா? ஜாதி சண்டிலே வேட்டுவ கவுண்டர்னு இருக்கு. ஆனால் எடப்பாடிக்கு வந்து கொங்கு வேளாண்ல தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு கவுண்டர் இருக்காங்க. எப்படி நாட்டு கவுண்டர் இருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா குறும்ப கவுண்டர் இருக்காங்க. சரிங்களா? இது இந்த பகுதியில் வன்னியர் கவுண்டர் அண்ணாமலை இதில் வராரு. அண்ணாமலை வந்து கொங்கு வேளாளர். சரியா? இது மாதிரி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது வந்து இப்போ அதை இப்போ இது என்ன வந்துச்சுன்னா இப்போத்தான் இப்போ நமக்கு நம்மளாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொங்கு வேளாளர் வேற வேட்டு கொண்டு வேறங்கிறது தெரியுது, அடையாளப்படுத்த முடியுது. இது எல்லாம் அம்மா இருக்கிற போல தான் எல்லா கவுண்டர் ஒன்று தான் சொல்லி எல்லா கவுண்டரோட மொத்த வாக்குகளையும் இவங்களை பின்புலமாக காமிச்சுக்கிட்டு இவங்க எம்எல்ஏவும் மந்திரியாவும் தொடர்ந்து வராங்க. அவி மட்டும்தான் வராங்க. அதுலேயும் நீங்கள் டீட்டெயிலாக போனால் செந்தலை படத்தலை அப்படின்னு சொல்லி அவியலுக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. அது அவியலோட டாமினேட் தான் அதிகமாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு பிம்பம் தெரிகிறது என்னன்னா, ஒரு தவறு செய்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கவுண்டருங்கிற அந்த பிம்பம் தானே வருது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்குறேன். இப்போ உங்களை போன்ற இப்போ வேற பிரிவில் இருக்கக்கூடிய கவுண்டர்லேயே வேற பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கவுண்டர்னு சொன்னால் வேட்டு கவுண்டர் தான், கொங்கு வேளாளர் தான் அவங்க. அப்படி அதில் மீண்டும் பதிவு பண்ணுறேன். அவைகளுக்கு ஜாதி சண்டில் கவுண்டங்கிற பட்டம் கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு மட்டும்தான் கவுண்டங்கிற பட்டம் இருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறும்பு கவுண்டருக்கு கவுண்டர் இருக்கு, ஊராளி கவுண்டருக்கு கவுண்டர் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அதாவது இதன் மூலம் இந்த பேட்டி மூலமாக கூட சொல்லிக்கிறேன். இந்த கொங்கு நாட்டோட முதல் கவுண்டர் நிறைய மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கொங்கு நாட்டோட முதல் கவுண்டர், அதாவது போர் வந்த காலத்தே புறம்போய் பதுங்காது காவுண்டதால் இங்கே கவுண்டர் என்ற பெயர் உண்டு. இதுதான் போருக்கு போறப்ப வந்து வீர மரணம், அதாவது நெஞ்ச நிமித்தி போர் எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சொல்லி அதை எதிர்த்து உயிர் நீத்தார்கள் பார்த்தீங்களா,
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் கவுண்டர் பட்டம். 8ஆம் நூற்றாண்டில் கிடைச்சது அந்த தலைவாதல் முறை. இதுக்கு முன்னாடி கவுண்டர் பட்டமே கிடையாது. 8ஆம் நூற்றாண்டு தான் பட்டம் கிடைச்சது. அந்த பட்டம் யாருக்கு கிடைச்சதுன்னா வேட்டு கவுண்டருக்கு கிடைச்சது. இந்த நாட்டோட முதல் குடி வேட்டு கவுண்டர். வேடர், மலைவாழ் வேடர், புன்னம் வேட்டுக்கொண்டர், பூலு வேட்டுக்கொண்டர், வேட்டைக்கார நாய்க்கர், இதெல்லாம் வேட்டுக்கொண்டரோட உட்பிரிவுகள். 8 பிரிவுகள். 8 பிரிவு சேர்ந்த வேட்டுக்கொண்டர். கொங்கு வேலை எடுத்தீங்கன்னா 16 பிரிவு சேர்த்து கொங்கு வேலை. நீங்க கொங்கு வேலைலாம் சொன்னா உங்களுடைய அந்த வழிமுறைகள்லாம் அவங்களும் பின்பற்றுறாங்களா? அந்த கும்மியாட்டம் இதெல்லாம் அதான் எங்களோட டிட்டோவாக தான் அப்படியே இருப்பாங்க. உங்களை பின்பற்றக்கூடியவர். ஆமா. இன்னும் இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர் இந்த 3 பேருமே எழுதி கொடுத்த பட்டயங்கள் இருக்கு. அந்த பட்டயம் என்னதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற காளி கோயில்கள், அந்த காளி கோயில் அத்தனை கோயிலுமே வேட்டுக்கொண்டு சமுதாயத்தை சார்ந்தது. அதாவது அந்த இருக்கிற 8 மாவட்டங்களுமே முதல் உரிமை இன்னைக்கும் காணியக்காரன் நம்ம தான். முதல் உரிமை நாம தான். சிவன் மலை எடுத்துங்க, சென்னிமலை எடுத்துங்க, அதே போல வந்து நம்ம இந்த கபிலர் மலை எடுத்துங்க, அப்புறம் பொள்ளாச்சி புறையபாளையம் ஜமீன், கொங்கு மண்டலத்தோட ஜமீன் வந்துன்னா வேட்டுக்கொண்டு சமுதாயத்தை சார்ந்தது. சரிங்களா? அதோட ஒரு உட்பிரிவு தான் பூலு கவுண்டர். அந்த ஜமீன் காந்தியடிகள் வந்து இருந்த ஜமீன் பார்த்தீங்கன்னா அதான் குதிரைப்படை மிகுந்த படை. ஜமீன் சொன்னாவே புறைவளையம் தான். கொங்கு மண்டலத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் புறைவளையம் தான். அந்த ஜமீன் வேட்டுக்கொண்டு சமுதாயம். இப்போ இந்த கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக உரிமை கொண்டாடுறதுக்கு தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. அது உண்மை. ஆனால் இவ்வளோ தகுதி இருக்கக்கூடிய உங்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து பயன்படுத்திட்டு விட்டுறாங்கல்ல, அந்த துரோகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஏன்னா உங்களை போன்ற ஆட்கள்லாம் இப்போதான் வளர்ந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுடைய சமுதாயத்தை கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்து ஒடுக்க பார்க்குறாங்க, ஒரு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மை. அது மாற்று கருத்து இல்லை. அந்த பொதுவெளியில் சொல்லக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் அவையில உருவாக்குறாங்க. 1970 வேட்டுக்கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நான் சொல்கிறது 2000 வரைக்கும் நான் சொல்கிறேன், 2001 வரைக்கும் சொல்கிறேன். எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க, எம்பியாக இருந்திருக்காங்க, மந்திரியாக மட்டும் யாரும் இல்லை. சரிங்களா? அதிமுகவோட மாநில இணைச்சராக இருந்திருக்காங்க. பழைய காலத்தில் அதிமுக இருந்திருக்காங்க, திமுக எம்பியாக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இவ எல்லாம் என்ன விஷயம்னா, அவை இருந்த காலத்தில் இப்போ இவி பண்ணுற மாதிரி நமக்கு அப்புறம் நம்மளால் வேணும்னு சொல்லி யாரையும் ஒன்றிய சேராக்கிறதோ, மாவட்ட சேராக்கிறதோ, நமக்கு பின்னாடி ஒரு சேர்மன் ஆகிறதோ, அதெல்லாம் எங்கள் சமுதாயத்தை முன்னோடியில் வந்து என்னென்னா பொதுவாக இருந்துட்டு போயிட்டாங்க. அவையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்காமல் போனதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பின்தங்கி வர காரணம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான நிலபுறங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். முதல் முறையாமல் நம்ம வச்சுருக்கிறோம். இருந்த போதிலும் நம்ம அதை வந்து இது இப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது வந்து முற்போக்கு சிந்தனை இல்லாதனால தான் இந்த சமூகம் பின்தங்கி இருக்குது. இல்லை, அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலையேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் நிறையா. அதனால தான் உங்களை போன்ற தலைவர்கள்லாம் உருவாகுறாங்க. அதுதான் கேட்குறேன், அந்த துரோகம் யார் பண்ணதுன்னு கேட்குறேன். இல்லை, அந்த துரோகம் யார் பண்ணதுன்னா, இப்போ வந்து இது நான் வேற யாரையும் சொல்ல விரும்பலை. எங்கள் சமூகத்தார் சார்ந்தவர்கள் வந்து சரியாக இல்லாததுனால தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்குது. இந்த நிலைமை எங்களுக்கு வந்தது இனி வரும் காலங்களில் வரக்கூடாது. இந்த வேட்டுக்கொண்டு சமுதாயத்துக்கு வரக்கூடாது. இந்த சமுதாயம் மட்டும் இந்த சமுதாயம் கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பில், அரசியல் முன்னெடுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். இன்றைக்கி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாண்புமிகு தமிழ் முதல்வர் இருக்கார், மாண்புமிகு சின்னவர் இருக்காரு, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்கன்னா அவையிட்ட வந்து வேட்டுக்கொண்டு வேலை, கொங்கு வேலர் வேலை அப்படிங்கிறத சொல்கிறக்கே ஆள் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கவுண்டர்னா எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் எங்கள் மேலே இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ 4 மாநாடு 5 மாநாடு நடத்தி அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குது. இப்போ இது நாள் வரைக்கும் பேசக்கூடிய அதுக்கு காரணம், நீங்கள் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தி இந்த உங்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்கிறப்ப அவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வராது? அவங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வந்தால் வந்துருப்பா, அதை பற்றி கவலை இல்லை. நீ தப்பு பண்ணுற சொல்கிற, நீ திருடுற சொல்கிற, அதான் நான் சொல்கிறேன். எடப்பாடி பார்த்தா என்னன்னா, அந்த கவுண்டருக்கு ஒரு இது நாள் வரைக்கும் நான் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ தான் நம்ம பேசுகிறோம். ஏன் பேசுறோம்னா, கவுண்டர்னாவே கெட்டவங்க, துரோகி. அதாவது துரோகி அப்படின்னு சொன்னா யாரை சொன்னாங்க இதனால வரைக்கும்? நான் வரலாறு படிச்சு யாரு? கட்டப்பனுக்கு எட்டப்பன். ஓகேவா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எட்டப்பன்னு பார்த்தா ஒரு சொல்லக்கூடிய ஒரே ஆளை சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாங்க. கவுண்டருக்கு இருந்த ஒரு மரியாதையை கெடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. நம்பி வந்தவரை கழுத்தறுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. புரியுதுங்களா? அதனாலதான் போல நாங்கள் எழுத சொல்லக்கூடிய சூழல் வருது. இப்போ கவுண்டருடைய பேரை கெடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா. எம்எல்ஏவா அமைச்சரா வந்து இல்லாம உங்க சமுதாயத்துல இருந்தாங்க. இப்ப இருந்த போதிலும் ஒரு முதலமைச்சர் பதவி அவருக்கு வந்துச்சுல்ல, அந்த பதவியை இந்த விதத்துல சமுதாயத்துக்காக பயன்படுத்திருக்கலாம். ஆனா அவர் பண்ணலன்னா அது அவர் வந்து அவர் இனத்துக்கு மட்டும் தான் சொல்ல, கொங்கு வேலை சமுதாயத்துக்கு மட்டும் தான் பண்ணார். வேட்டுக்கொண்டு சமுதாயத்திற்கோ இல்லை வேற சமூகத்திற்கோ, குடும்ப கவுண்டருக்கோ, நாட்டுக்கு கவுண்டருக்கோ ஏதாவது பண்ணியிருந்தா சொல்ல. அவர்லாம் எதுவும் பண்ணல. அவர் சமூகத்துக்கு மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டாரு. அவர் சமூகம் அவர் சம்பந்தி தான் கான்டாக்ட்.
பழைய கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கான்ட்ராக்டும் அவர் சம்பாதிக்கு தான் கொடுத்தாரு. அதனால எடப்பாடி சார்ந்தவர்களா அதெல்லாம் உண்மைதானா? எடப்பாடியோட உறவினர்கள் 500% உண்மை. இதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மைதான். கொடநாடு கொள்ளை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படியே உண்மை? அது உண்மைதான். அது கட்டாயம் என்னைக்கு இருந்தாலும் எடப்பாடி ஜெயிலுக்கு போவார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கட்டாயம் எந்த வழக்குல சொல்லுங்க? கொடநாடு வழக்குல உறுதியா போவார். இப்ப அவர் சொந்தக்காரரே தான் அந்த பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட அன்பான ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம். இந்த கொடநாடு கொள்ளை வழக்கை நீங்க வந்து பரிசீலனை பண்ணணும். தேர்தல் அறிக்கையிலே சொன்னீங்க உண்மையான குற்றவாளியை, அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்களே, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொலை பண்ணவர் வந்து நீங்க தண்டிக்கணும்னு சொன்னீங்க. கட்டாயம் நீங்க தண்டிக்கணும். அவர் வந்து இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கிறேன். அது யாரு பண்ணாலும் சரி, அந்த கொலை பண்ணீங்க கட்டாயம் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சு. இல்லை, இப்போ திமுகவுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி செய்யாதது, அதிமுக செய்யாத, திமுக என்ன செஞ்சிடும் நம்பிக்கை உங்களுக்கு? அதாவது சமூக நீதி காவலராக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் பார்க்குறோம். அவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் புதல்வர் அந்த திட்டத்துக்குங்க ஹையாட்டிட்டு நிற்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறார். தமிழக முதல்வர் வந்து இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்னு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. திமுக என்ன நம்பிக்கைன்னா, திமுகவுக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியலையே, இப்படி ஒரு வேட்டுக்கூட சமுதாயம் புறக்கணிக்கப்படுது. கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் அடிக்கடி மீண்டும் சொல்கிறேன், கொங்கு நாட்டில் சமூக நீதி மாநாடு நம்ம தான் போட்டோம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்களா? அதில் அனைத்து சமுதாய மக்களையும் கூட்டியாந்தான். இது வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்காங்க? கிடையவே கிடையாது. அது என்ன சொன்னாங்க? நாம சமூகநீதி பேசுகிறோம். சமூகநீதியை பேசக்கூடிய தலைவர்கிட்ட செல்லணும்ல. எங்களுக்கு இந்த குறை, இப்போ நான் உங்களுக்கு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வேணும் நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் நாங்கள் வந்து அதுதான். இப்போ உங்களுடைய கோரிக்கைகள்லாம் திமுக கேட்குறாங்களா? இப்போதான் படிப்படியாக கேட்குறாங்க. அது கேட்கறதுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அதை போய் சொல்லக்கூடிய இடத்துல வேணுமல்ல. இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏவோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தான் போவோம். இப்போ தான் நம்ம அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். அது ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கவுண்டரும் வேட்டுவ கவுண்டரும் கொங்கு வெள்ளாளரும் வேறங்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப வலுவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வரும்ல கொங்கு மண்டலத்தில்? இல்லை, கட்டாயம் வரும். அதாவது நான் வேட்டு கொண்டுக்கு மட்டும் பேசல, நீங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டாம். அதாவது கொங்கு மண்டலத்தில் வரும்ல, கட்டாயம் மாற்றம் வரும். மாற்றம் வரவிடாம தடுப்பாங்களா? அது என்ன வேணாலும் தடுக்கிட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதுக்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள். எங்கள் ரத்தத்தில் அந்த ஜீன்ல இருக்கு. சரிங்களா? இதை நாங்கள் எதுக்கு பயந்துட்டு போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதாவது வந்து கொங்கு மண்டலத்தில் செட்டியார், முதலியார், வன்னியர், நாடார், அருந்ததியர், பறையர், வண்ணார், முத்தரையர், இது மாதிரி அனைத்து சமுதாய கொண்டு வேட்டுக்கொண்டு இது மாதிரி அனைத்து சமுதாய மக்களும் இங்கே அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. ஏன் இல்லையா சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலோ, இல்லை சேர்மனாக இருந்தாலோ, கவுன்சிலராக இருந்தாலோ, இல்லை மாவட்ட கவுன்சிலர் இருந்தாலோ, இது மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பில் இந்த சமுதாயமெல்லாம் அரசியல் பின்தங்கி இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுக்காக தான் நீ கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாடு டைட்டிலே கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாடுன்னு வச்சிருந்தோம். எதுக்காக வச்சோன்னா, இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்கிறோம். மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சமூக நீதி பேசக்கூடிய மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் சமூக நீதி நீங்கள் வழங்கணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன் ஜாதிவாரி கணக்கெடுக்க சொன்னால், கொங்கு வேளாளர் எங்களோட அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னா தாராளமாக கொடுங்க. இப்போ இன்னைக்கு 10.5 வந்து வன்னியர் கேட்குறாங்க. 10.5 இன்னைக்கு எம்பிசி கோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15%. நேற்று ஒரு தொலைக்காட்சியில் கூட பார்த்தாங்க, 13%, 15% எம்பிசி பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு 10.5ங்கிறதே கம்மி தான் சொன்னாங்க. நீங்கள் அதை தான் சொல்கிற. மீண்டும் தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் நான் கேட்கக்கூடிய என்னன்னா, எனது ஒன்றிய அரசோட பங்கு தான் அதிகம், தமிழக அரசோட ஒன்றிய அரசோட பங்கு தான் அதிகம். நான் என்ன கேட்க வரேன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பேட்டியின் மேலே நான் மீண்டும் சொல்கிறது, ஜாதிவாரி மக்கள் தொகை எடுத்து தமிழ் குடிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அவைகளுக்கு ஏற்ப அவை 5% தான் சரி, 2% தான், அதுக்கான அவை இப்போ வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம், மந்திரி கொடுக்கலாம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், உங்களுக்கு சேர்மன் கொடுக்கலாம், பஞ்சாயத்து கவுன்சில் சீட் கொடுங்க. புரியுதா? அது மாதிரி நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகளே வராது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள். சமூக நீதி பேசணும் அப்படின்னா ஜாதியே தேவையில்லைங்கிற ஒரு கருத்து தானே வரும். ஜாதி இல்லாமல் அரசியல் இருக்காரா? ரெண்டே அரசியல் தான் தமிழ்நாட்டில். ஜாதி அரசியல், இந்திய அரசியல்ல மத அரசியல். இதை நீங்கள் ஒழிக்கவே முடியாது. இதை பேன் பண்ணித்தான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, இல்லைங்கிறத வந்து யாரும் ஏற்றுக்கவே முடியாது. அது இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் சம்மந்தம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. நான் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஜாதியவே எடுத்துருங்க, எடுத்துட்டு ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்னு வைங்க. பொருளாதாரத்துலேயும் கல்வியிலையும் எந்தெந்த சமூகம் முன்னாடி இருக்கிறத வச்சுக்கோங்க. அதெல்லாம் நாங்களாம் வரவேற்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஜாதியே இல்லை, சமூக நீதியாக இருக்கலாம்னா நீங்கள் வரவேற்க. நாங்கள் முதலாளாக வரவேற்று அதுக்கு நாங்கள் வந்து ஆதரவு அளிப்போம்.
உண்மையா? அது உண்மை. அது என்ன இருக்குது இப்போ பொருளாதார கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புல யார் யார் எவ்வளவு இருக்கலாம் அவ்வளோ பர்சன்டேஜ் பிரிச்சு கொடுங்க. ஜாதியே வேண்டாம், எதுக்கு போய் ஜாதி வேண்டாம். அந்த மக்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது நாம ஒன்று தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம்னா மீண்டும் எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு சொல்கிறாங்க அது எஸ்சி எஸ்டி மட்டும் வந்துட மாட்டாங்க. நான் சொல்கிறது உண்மை. அரசியலையும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவைதான் உண்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். சார், இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து இந்த விஷயங்கள் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில சமுதாயம் மட்டுமே வந்து டார்கெட் செஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நாடக காதல், இந்த சமுதாய பெண்ணை வந்து இந்த சமுதாயம் பொருளாதாரத்துக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகமாக எதிர்க்கிறது வந்து ஒரு சில சமுதாயம் தான். அதில் கவுண்டர் சமுதாயமும் அதிகமாக எதிர்க்கிறீங்க. ஒரு சமூக நீதி நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க, ஒரு ஜாதியே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த நாடக காதலுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை நான் அந்த டாபிக்லேயே வரல. நாடக காதலாம் நாடகம் இல்லாத காதலாம் வரல. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு மதத்திற்கும் ஒரு கொள்கை கலாச்சாரம் பண்பாடு என்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் நான் சொல்கிறது வந்துடும். நானுமே வந்து இதை வந்து நான் எதுக்குன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா உன்னோட ஜாதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மதப்பற்று இருக்குது, அதை நீங்கள் பின்பற்றுங்க. அதை பின்பற்றாமல் மாட்டு சமூகத்தில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட. அப்படி ஒரு குறிப்பாக காதலுங்கிறது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா சொல்லுங்க. அது ஒரு டார்கெட் பண்ணி உண்மையிலுமே காதலிச்சு நாங்கள் புதிய திராவிட கழகமோ கொங்குநாடு வேட்டுக்குள்ள சாரதியோ எங்கேயாவது ஒரு கலப்பு திருமணத்தை ஏற்றுமணம் ரெக்கார்டே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. நாங்கள் அதாவது வந்து இரு மனங்கள் இணைகிறதா இன்னைக்கு திருமணம் சொல்கிறோம். அது ஜாதி எதுக்காக சொல்ல நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன், இந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த வேற சமுதாய பெண்ணை வந்து காதலித்து திருமணம் பண்றதுக்கு ஒரு பிளானிங்கான்னு நான் கேட்குறேன். அது நம்ம வந்து சில இடங்கள் நடக்குது. அதாவது எப்படி சொல்றது, இந்த சமூகம் தான் இந்த சமூகத்தை சார்ந்து டார்கெட் பண்ணது, இல்லை இவதான் இந்த குழு தான் போய் சொல்லி நான் வந்து ரஞ்சித் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல விருப்பப்படல. சரியா, நான் விருப்பப்படல. அது சில இடங்கள் நடக்கலாம், ஒரு இடங்கள் 2 இடங்கள் நடக்கலாம். அதை வந்து அதுதான் நான் கேட்கிறேன். பொதுவா ஒரு சில இடங்கள்ல மாறி மாறி நடக்குது. ஆனா அது ஒரே சமுதாயத்தை ஏன் குறை சொல்றீங்கிற ஒரு விமர்சனம். குறை நான் சொல்லியே, நாங்க எங்க சொல்லி நீங்க சொல்லல, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இல்லை நான் தான் மீண்டும் சொல்றேன்னா, நாங்க எந்த இடத்துல இது மாதிரி சொல்லல. சில இடங்கள் நடக்குது, அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அதாவது 2 மனங்களை இணைஞ்சு பண்றது தடுக்க முடியாது. அவைகளுக்கு மீண்டும் அவை தரப்புல சொல்லக்கூடிய என்ன விஷயங்கன்னா, இதை வந்து பிளான் பண்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவை தரப்புல போய் பேசணும்னா மீண்டும் அந்த பெட்ரோல் தரப்புல இருந்து போய் பார்க்கறப்ப வந்து அவை என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நாங்க ரொம்ப அதிகப்படியான செலவு பண்ணி படிக்க பண்ணி வச்சோம் அப்படின்னு நம்ம வந்து இப்படி வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க, பண்ணிக்கிட்டு போயிடறாங்க, மறுபடியும் பிள்ளையை திருப்பி அனுப்பிச்சுடுறாங்க. அந்த பேரண்டோட மனநிலை என்னன்னா திருப்பி அனுப்பிச்சுட்றாங்க, நாளைக்கு சொத்தை கொண்டு வான்னு சொல்றாங்க. இது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வரங்காட்டி தான் அது வந்து அதிகப்படியாக ஆகுது. ஆனால் இப்போ இந்த கொங்கு ஜோன்ல இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, போல அதிகமாக இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு சட்டம் 100% தெரியாது. பிள்ளை மேஜரா பேசவே முடியாது. எந்த எஸ்பி ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸ்லையோ எந்த கட்சிக்கார பேச முடியாது. இன்னைக்கு அது அந்த சட்ட விஷயத்துல அரசாங்கம் இன்னைக்கு வந்து அதுக்கு தயாராக இருக்கு. உங்களுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை, அரசாங்கம் உதவித்தொகையோடு வழங்குது. அதை நாம அதுக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டங்களுக்கு எதிராகவோ நாங்கள் எதுவுமே செயல்படுறதில்லை. கொங்கு மண்டலத்தில் வந்து அதாவது கோவை தொகுதியில் வந்து அண்ணாமலை நின்னாரு, திமுக வேட்பாளர் நின்னாரு, இந்த மாதிரி அதிமுகவுடைய வேட்பாளர்லாம் நின்னாரு. ஆனால் இங்கே வேலுமணி வந்து கோவையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள்லாம் பார்க்க முடியுது. கட்சிக்காரங்களும் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவித்தது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துச்சு. வேலுமணி அதிமுகவில் தொடருவாரா இல்லை வெளிவந்துருவாரா? எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் பிரச்சனை ஓடுறதா தகவல் வந்துட்டே இருக்குல்ல, அது எல்லாம் உண்மையா? அந்த வேட்பாளர் அறிவிச்சதுலேருந்து இது வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுதுங்கிறாங்களே, உண்மையா? நான் ஜோசியம் பார்க்கறது இல்லை. நீங்களும் இல்லை, நான் சொல்றேன், நான் ஜோசியம் பார்க்கறது இல்லை. ஆனால் கட்டாயம் தங்கமணி வேலுமணி எடப்பாடியெல்லாம் பிரிஞ்சிருவாங்கிறத சும்மா கதை தான் சொல்கிறாங்க வந்து அவர்கள் பிரிய மாட்டார்கள். ஏன்னா கூட்டமாக இருந்தால் தான் கொள்ளையடிக்க முடியும். வேறாக்கம் போயிட்டா அந்த கொள்ளையடிச்சது வெளியே வரும். அதனால வந்து அவை கொள்கை கொள்ளையடிப்பது, மக்களை ஏமாற்றுவது, மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுவது. அதனால வந்து எந்த கொள்ளையடிக்காம பொதுவாக சொல்றீங்க, உண்மையிலுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா? பண்ணலின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
இன்னும் குற்றச்சாட்டு வைக்கிற ஐயா நீங்க எடப்பாடி வந்து வலுவா இருக்காரு, நீங்க தங்கமணி வலுவா இருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல, தங்கமணி எப்படி வலுவா இருக்காரு? இன்னைக்கு எந்த கூட்டங்களாலும் பணம் கொடுத்து தான் வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, பிரியாணி ஓட்டத்துல இங்கே சென்னையில் பிரியாணி ஓட்டத்துலேருந்து இன்னைக்கு கட்சி எங்கே அவ எடப்பாடி தலைமையத்திலிருந்து எந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்களா? உள்ளாட்சி தோத்துட்டாங்க, நாளை வரக்கூடிய உள்ளாட்சி தோப்பாங்க, பேரூராட்சி நடந்துச்சு அது தோத்துட்டாங்க, சட்டமன்றத்தை தோத்துட்டாங்க, நாடாளுமன்றம் 6 சீட்டு தான் சொல்லிட்டீங்க நீங்க. அதான் சொல்றேன், உறுதியை தோத்துருவாங்க. அவங்களோட பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு பிம்பம் இருக்கு பாத்தீங்களா? இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அந்த விஷயத்த அவங்க கையில் எடுக்கிறாங்க. மக்களை சந்திக்கிற விஷயமோ, மக்களுக்கு நல்லது பண்ணி வச்சோ, அதையெல்லாம் போய் சொல்லி ஓட்டு கேட்டோம். இங்கே எடப்பாடி பேசுவாங்க, ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாரு? எதிர்கட்சிங்கிறாரு இல்ல, ஸ்ட்ராங்கா எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு, எத்தனை போராட்டம் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? பயம் உள்ளதுக்கு வச்சுருக்காங்க, பயம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுதியதுக்கு நெவரஸ் தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச்.